வந்துருங்க, நான் வருவேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஃபோன் அடிச்சு சொன்னேன். அப்ப கூட சரி சரின்னு மண்டைய ஆட்டிட்டு அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு? கையை என் காலையை வச்சுக்கிட்டு எங்கன்னா சும்மா இருக்காரா? ஒரு இடத்துல எங்கன்னா இருக்காரா? ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரோ? நம்மளை காணுமே என்னன்னு இல்லையே, நாம இல்லாம போக மாட்டாரு. ஐயோ, அப்படி மட்டும் அந்த மனுஷன் போயிருந்தானா நம்ம அம்மா நம்மளை சும்மா விடாத முதுகு தொலையை உரிச்சு எடுத்துருமே. சரி, போனை போட்டு பார்ப்போம். இந்த ஆள் சட்டையை மாத்திட்டு எங்க கிளம்புறான்? சார் எங்க போறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, உங்களை தான் கூப்பிட நான் காது கேட்க மாட்டேங்குதோ. எங்க போறீங்கன்னு கேட்டேன். இங்க பக்கத்துல கடை வரைக்கும் போறேன். பக்கத்துலனா பூ கடைக்குதான், உடனே வந்துருவேன். நீ கடைக்கு போறதுலாம் இருக்கட்டும், முதல்ல நான் காப்பி கேட்டலாம். அது என்னாச்சு? பால் அடுப்புல காஞ்சிட்டு இருக்கு, விசில் வர இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள போயிட்டு வந்துருவேன். ஆமா, என்ன கிளவி பூ வாங்கிட்டு வர சொல்லிச்சோ? நீ காப்பி போட்டு கொடுத்துட்டு அப்புறமா போ. உடனே வந்துருவேன். பெரியம்மா அவசரமா வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஆமா, காசு வாங்கினியா இல்லையா? உன் திருட்டு மொழியில இருந்தே நல்லா தெரியுது நீ காசு வாங்காம தான் வந்திருக்கான்னு. அந்த கிளவி அது மனசுல என்ன நினைச்சிருக்கு? கொஞ்சம் கூட அவன் அறிவில்ல. அதுக்கும் அறிவில்ல, உனக்கும் சுத்தமா அறிவில்ல. பூ வாங்கணும்னு மட்டும் சொல்லிச்சுல, காசு யாரு கொடுப்பா? ஓசில தேய்ச்சிட்டு போலான்னு பாக்குதோ. பூ வாங்கினதும் சரி சரின்னு கோவில் மாடு மாதிரி மண்டைய ஆட்டிட்டு வர தெரியுதுல. காசு வேணும்னு வாயை திறந்து கேட்க தெரியாது. காலையிலே அர்ச்சனை ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு எப்போது எப்படி போக போறோ தெரியல. அந்த பையனுக்கு கொஞ்சம் கூட கூரே கிடையாது. அவ கண்ணில் படுற மாதிரியே பைய தூக்கிக்கிட்டு வருவான். அவ தான் உறங்கிட்டு கிடக்கால. சத்தம் போடாம நைஸா பைய எடுத்து வர கூட தெரியாது. எதையாவது கரு கொடுத்துருப்பான், சத்தத்துல முடிச்சிருப்பா. நாம பெற்றதும் சரியில்லை, நமக்கு வந்ததும் சரியில்லை. இங்க பாரு, நீ கடைக்கு போகாம போ, அது உன்னோட பிரச்சனை. நீ முதல்ல எனக்கு காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணா செய். உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியல, நான் தூங்கி எந்திரிச்சதும் பெட் காஃபி குடிக்காம எந்திரிக்க மாட்டேன்ட்டு. இப்ப என்ன, உனக்கு காஃபி தானே வேணும்? இரு போட்டு தந்துட்டு போறேன். யோ இல்லையா, இன்னைக்கு இவளுக்கு உடம்பு முறுமுறுன்னு வருதுன்னு நினைக்கேன். அதான் சண்டை போடணும்னு கரங்கரன்னு அலையிறா. ஏன் தான் இந்த கிறுக்கி இப்படி இருக்காள்னே தெரியல. காலையில அவளுக்கு ஒரு காரணம் கிடைச்சிட்டு. ஆமா, அந்த பொம்பளையோட மகன்காரன் என்ன வீட்டுல கழட்டிட்டு இருக்கானாமா? தப்பா பேசாத. 1000 தான் இருந்தாலும் அவன் என் தம்பி. லேட் நைட் தான் வந்திருக்கான், ரொம்ப டயர்டா இருக்கான்னு உறங்கிட்டு கிடக்கான். பாத்தியா அந்த பொம்பளையோட நல்ல எண்ணத்தை? அவன் வீட்டுல கடந்து உறங்கணுமா, ஆனா நீ வீட்டு வேலை பார்க்கணுமா? இது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா காரணம்? அவரு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாரு, ஆனா நீ வெட்டி ஆபீசர். பாத்துக்க உன் மரியாதை எந்த லட்சணத்துல இருக்குன்னு. ஆமா, அவசியம் நீ தான் போய் ஆகணுமோ? அந்த கிளம்பி என்ன சும்மா உட்காந்து திணியை தானே தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க பாரியா, 3 வேலையை நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு ஒரே இடமா உட்காந்து இருந்தாலும் உடம்பு தான் கெட்டு போகும். கொஞ்சமாச்சும் ஓடி ஆடி வேலை பார்த்தாதான் உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், பேசாம அந்த கிளவி கிட்ட பைய கொடுத்து அதை அனுப்பி விடு. அதுக்கும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும், உடம்பும் நல்லா அந்த மாதிரி இருக்கும். ஆமாமா, அப்பதானே உனக்கு வீட்டு வேலை செய்ய ஏதுவா இருக்கும். என்னது? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ என்ன எங்க அம்மாவை அனுப்பி விடணும் அதானே? சரி. ஐயோ, அப்புறம் எனக்கும் ஒரு 5 முழம் மல்லிகைப்பூ சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லிடு. என்ன, சொந்த வீட்லயே இவரை மதிக்கிறது இல்லை, ஆனா இவருக்கு நமக்கு வேலை செய்யணும் மட்டும் கறி வலிக்கும். 5 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வான்னு சொல்றாள, இவன் மட்டும் என்ன துட்டு அவ மடிக்கல தான் எடுத்து கொடுப்பா? இவளும் ஓசில தானே மங்களம் பாடுறேன். என்ன செவுத்துல அடிச்ச பந்து கணக்கா திரும்பி வந்து நிக்க உன் பொண்டாட்டி மந்திரம் ரொம்ப ஓதிட்டா போல இருக்கு. நானே என்ன பண்றதுன்னு புரியாம வந்து நிக்கிறேன், நீ வேற எதுக்கு காலை வாடுற? இலை, அவ சொன்னானே நீங்க வந்து நிக்கிறிய, உனக்கு எங்கல போச்சு அறிவு? ஏய் கிறுக்கா, உன்னைய போய் பிள்ளையா பெத்தம் பாரு. என்னைய சொல்லணும் முதல்ல. அவ சொன்னா அப்படியே கேட்டுட்டு வந்து நிப்பியாக்கும். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? உன் வாயில என்ன கொல்கட்டியா இருக்கு? ஆளையும் முகரையும் பாரு. போல என் கண்ணு முன்னாடி நிக்காத. கும்பிட்ட அவதான் காப்பி உடனேன்னு கேட்டால. அப்ப இங்க பாட்டி, எனக்கு கடைக்கு போயிட்டு வரதான் முக்கியம், காப்பி வந்துதான் போட்டு கொடுப்பேன்னு சொல்ல தெரியாது அதானே? ஏன் நீ இப்படி சரியான தொடர்ந்துங்கியா இருக்க? பொண்டாட்டியா எடுத்து ஒரு வார்த்தை பேசு, ஒன்னும் குறைஞ்சிடாது. அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பிற உனக்கு என்ன என் பயம்? நீங்கெல்லாம் இருப்பீங்க, ஆனா நான் இருக்கணும்ல, என் முதுகு பழுத்துரும்ல. நீங்க விதி போனா என்ன, ஒரு 2 அடி போடுவாளா? அவ அடிச்சா நீ அப்படியே வாங்கிட்டு இருப்பியாக்கும், திருப்பி கூட அடிக்க தெரியாது. அது அப்படி இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்? சரியான கூறு கெட்டதான் பிள்ளைய பெத்து தொலைஞ்சிருக்கேன். பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. நாயே என்ன பாடுபடுத்துறா அவனை. இவனும் தலையாட்டிக்கிட்டு வரா, தஞ்சாவூர் தலையாட்டி போமா கணக்கா. சரி சரி, டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன, பூ வாங்க போக கூடாதுன்னு சொல்றான் அதானே? சரி விடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவா எழும்பிடுவான், அவனையும் அனுப்புறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ காசையும் பையன் கொடு, நானே போய் வாங்கிட்டு வரேன். இல்ல வேண்டாம், நான் போயிட்டு வரேன். அப்போ முதுகுல டப்பா கட்டிட்டு போ. எதுக்கு? அடி வாங்கினா வலிக்காம இருக்கிறதுக்கா? ஏன் கொஞ்சமாச்சும் ஆம்பளை பிள்ளைய லட்சணமா இருயா? அவ காப்பி கேட்டால நீ போட்டு குடின்னு சொல்ல வேண்டியது தானே? அது கூட உனக்கு சொல்லி தரணும் அதானே? ஆமா, முதல்ல யாருக்கு காப்பி போட்டு கொடுக்கணும்? ஒரு பொண்டாட்டி தான் புருஷங்காரனுக்கு காப்பி போட்டு கொடுப்பாங்க. இதுதான் உலக வழக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க என்னன்னா எல்லாம் தலைகீழா நடக்கு. புருஷங்காரன் தான் பெட் காஃபி போட்டு கொடுத்து பொண்டாட்டியை எழுப்புற மாதிரி நிலைமை இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? முதல்ல நீ தான், உன்னோட பயம்தான். பொண்டாட்டிக்கு காப்பி போட்டு கொடுக்க கூடாதுன்னா நான் சொல்லி தரல, ஆனா அதாவது அவங்க நடந்துக்கிற நிலைமையை பொறுத்து இருக்கு. அவ உன் மேல உயிரா இருந்து நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு இருந்தாள்னா அப்ப நீ அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், அது தப்பு இல்ல அதானே? ஆனா அவ என்ன அப்படியா இருக்கா? அந்த மேடம் மட்டும் என்ன எப்ப பாரு வெட்டி முடிச்சிட்டா இருக்கா? அவ சதா சர்வகாலமும் படுக்கையில கடந்துட்டு உன்னை வேலை ஏவிட்டு கிடக்குறா, நீயும் அதை செஞ்சுட்டு இருக்க அதானே?
இங்க பாருட்டி, நான் இப்படிதான் இருப்பேன். இது என் இஷ்டம். இருக்க இஷ்டம் தான் இரு. இல்லனா பெட்டி படிக்கிற ஆத்தா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருந்து எதிர்த்து ஒரு வார்த்தை நீ பேசினா அவளுக்கு உடம்புல கொஞ்சம் பயம் வரும். அதை விட்டுட்டு நீ தொடநடங்கி கணக்கா சின்ன பிள்ளையாட்டம் பயந்துக்கிட்டு எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, அப்புறம் அவ எப்படி அவனுக்கு பயப்படுவா? அதுக்காக பொண்டாட்டினா பயப்படணும் நான் ஒன்னும் சொல்லல. அதே சமயம் உன் மேல கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்கணும்ல, புருஷன் நினைச்சு நடக்கணும்ல. அதானே போய அவளை பத்தி பேசிக்கிட்டா இன்னைக்கு பொழுதே வீணா போயிடும், உள்ள வேலையும் கெட்டு போயிடும். சரி வா நாம கிளம்புவோம். இவன் போய் பொண்டாட்டிக்கு காப்பி போட்டு கொடுக்கட்டும். அதானே என்ன என்ன மறப்பி வேண்டி கிடக்கு? அவ உள்ள தானே சொல்றா, இல்லாதையும் பொல்லாதையுமா சொல்ற? போகும்போது ஆமா இலை அவ வாளி நிறைய துணி ஊற வச்சிருந்தால, அதை துவச்சு போட்டுட்டியா? ஐயோ இத நான் மறந்தே போயிட்டேனே. அட பாவி, இவ்வளவு தூரம் கிளாஸ் எடுத்தது வீணா போச்சே. அதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடம்லயே இருந்திருக்கலாம். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இத முதல்ல சொல்லி தொலைச்சாங்க. சரி என்னடி நடக்குதுங்க? அதான் ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்க. இல்லை முதல்ல அவளுக்கு காப்பியை போட்டு கொடுத்து அதுக்கு பிறகு துணி பக்கம் போ. என்ன வேற வழி? சரி இதுக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வரப்போதோ தெரியல. அது இந்த மாதிரி பயந்தா வெளிப்பிள்ளை வச்சிருக்காங்களா, ஒருபோதும் விடிவு காலன்றது வரவே வராது. அதுவும் சரிதான். சரி வா நம்ம வேலையை போய் பார்ப்போம். பிள்ளை பூச்சிக்கலாம் ஒருபோதும் ரக்கன்றது முளைக்கவே முளைக்காது போல இருக்கு. இவன் காலத்துக்கு அவளுக்கு அடிமைதான். ஓ டோரா கால் மேல கால் பட்டு உறங்கிட்டு கிடக்காரோ? எல்லாம் நேரம் தான். யாருப்பா அது இந்த அலாரத்தை செட் பண்ணி வச்சு? சரி நிம்மதியா தூங்க கூட முடிய மாட்டேங்குது. சரிதான், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்களே, அது இதுதான் போல இருக்கு. அப்பவே பிடிச்சி ரொம்ப நேரமா போன் அடிச்சுட்டே கிடக்கு. ஆனா அது இவனுக்கு அலாரம் மாதிரி கேக்குது போல இருக்கு. லே குமாரி, உன் கண்ணை திறந்து நல்லா உத்து பாரு, அப்பதான் அலாரத்துக்கும் போனோட ரிங்டோனுக்கும் வித்தியாசம் தெரியும். ஊருக்கே விடிஞ்சிட்டு ஆனா என்ன இன்னும் நம்ம துறைக்கு மட்டும் விடியவே இல்லை. எப்படி விடியும்? லேட் நைட் வந்து படுத்தா நேரத்தோட வந்து படுத்துனா இந்நேரம் எந்திரிச்சிருக்கலாம். பாவம் பிள்ளை உடுப்ப கூட மாத்தாம அப்படியே படுத்திருக்கான். அந்த அளவுக்கு அசதி போல இருக்கு. எங்க ஒரு வார்த்தை கூட சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். இப்படி சதா சர்வகாலமும் வேலை வேலை வேலைன்னு மிஷின் மாதிரி ஓடிட்டு கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி தானே, அதுக்கும் நேரத்துக்கு சோறு தண்ணி தூக்கம் எல்லாம் தேவைப்படுதுல்ல. அது சரியானபடி போகலன்னா அதுவும் கெட்டு தானே போகும். அது சொன்னா எங்கன்னா புரிஞ்சுக்கிறானா இவன்? என்னம்மா நீனு, இதுதானே சம்பாதிக்க வேண்டிய வயசு, இப்ப சம்பாதிக்காம அப்புறம் கம்புன்ற காலத்தை சம்பாதிப்பான்ட்டு ஏதாவது சொல்லி நம்ம வாயை அடைச்சு விடலாம். இப்படி சொன்னப்பறம் நாம என்ன செய்ய முடியும்? அதான் இவன்கிட்ட எதுவும் பேசவே முடிய மாட்டேங்குது. ஓயாம அந்த செல்ல அடிச்சுட்டே கிடக்கு. வா இருந்தா நிச்சயமா ஆளும். இந்த பையன் காது கிட்ட தானே வச்சிருக்கேன், கேட்கவே மாட்டேங்குது போல இருக்கே. எப்பா எங்கன்னா ஒரு அவசரத்துக்கு போனன்ட்டு இவெல்லாம் அலார வச்சுட்டு படுத்தானா நிச்சயமா எந்திரிக்கவே மாட்டான். அது பாட்டுல கத்திட்டு கிடக்க வேண்டியதான், இவர் பாட்டுல உறங்கிட்டு கிடக்க வேண்டியதான். ஏலே சிவா, லே சிவா, லே. என்னம்மா நடுராத்திரியில வந்து எழுப்பிக்கிட்டு இருக்க? என்னது நடுராத்திரியா? லே விடுஞ்சி சூர்யா உச்சிக்கு போயிட்டாங்க அப்பமே. நீ லேட்டா இருந்துச்சா அதுக்காண்டி உடனே அப்பதான் விடுதுன்னு நினைப்பியோ? நீ எழும்புற வரைக்கும் ராத்திரி போயிட்டாவா இருக்கும்? நல்லா இருக்க உன் கதை. இப்ப வந்து எதுக்குமா எழுப்புற? அதை மட்டும் சொல்லுமா. சும்மா தொண பேசி மனுஷன் உயிரை வாங்காதமா. நிம்மதியா தூங்க விடுறியா எங்கேயாவது? லேய் அப்பவே பிடிச்ச அந்த போன் நோய் நேரம் அடிச்சிட்டே கிடக்கல, கொஞ்சம் எடுத்து என்னன்னு தான் பாரு. யார் அது இந்த நைட் நேரத்துல போனை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்குது? கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நேரம் கெட்ட நேரத்துல போன் போடுறானுங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்னது நேரம் கெட்ட நேரமா? யாருன்னே தெரியலமா, ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து தான் வருது. தேவைன்னா அவங்களே திரும்ப போட போறாங்க. லேய் அதுவும் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே கிடக்கனே மனசு கேட்காம நான் அப்பவே போன் எடுத்து பேசணும்ல. ஏதோ ஒரு பொண்ணு தான் பேசுது, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதியா? நீ கொஞ்சம் எடுத்து தான் பேச. அதான உறங்கிட்டியா? பொண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ எங்கனா முடிச்சிருப்பியா? நான் ஒரு அறிவு கட்டவ, யாருன்னே தெரியல, ஏதோ விலாசம் கேக்குறாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்றாங்கன்னு சொல்லியிருந்தா நீ நிச்சயமா எடுத்து பேசியிருப்ப. கிளம்பிட்டா கிளம்பிட்டா போதுமா? பொண்ணுன்னு சொன்னா போதுமே, எங்கேயோ வெட்ட கொண்டு போன மாதிரி இருக்கு இவனுக்கு. அதுக்காக என்னன்னா போய் ஒளின்னு விட்டா ஒழிக்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் நாம 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்த பிள்ளையாச்சே. நாம எது சொன்னாலும் நம்ம வாயை சாமர்த்தியமா அடைக்கிற முயற்சி செய்யறானே, அதுல உள்ள உண்மையை புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறான். உடம்பு போயிடண்டா வேணாண்டா, கொஞ்ச நேரம் வேலையை பாரு, நேரத்தோட வந்து படுத்து தூங்கு சொன்னா ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேங்கிறான். அந்தந்த வயசு அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை அந்தந்த வயசுல தான் அனுபவிக்க முடியும். காலமும் நேரமும் போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கவலைப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கான். அப்புறம் என்ன செய்ய முடியும்? இன்னைக்குதான் அவ அக்காக்காரி வீட்டுக்கு போறோம்ல, அங்க போய் அவளை வச்சுதான் இவனை நல்லா இடிக்கணும். அப்பமாவது புத்தி வரதான் பாப்போம். அப்புறம் எப்ப இந்த கல்யாண பேச்சு எடுத்தாலும் சரி வள்ளு நம்ம கிட்ட எரிஞ்சு விடான். அதையும் அவகிட்ட சொல்லணும். அவ சொன்னாலே இவன் மண்டையில நல்லா புத்தி வந்து அப்ப மாதிரி ஏதாவது புரிதான் பாப்போம். காலகாலத்துல கிடைக்க வேண்டிய சந்தோஷம், காலகாலத்துல கிடைக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடந்தாதானே நமக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது. அப்பதான் நாமளும் நம்ம கடமை முடிஞ்சது நிம்மதியா கண்ணை மூடலாம். எங்க அதை சொன்னா உடனே இவன் அதுக்காகவே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வீம்பு கட்டி நிக்கிறான் நம்ம கிட்ட. எங்க
பொண்ணுன்ற பேரை கேட்டாலும் தலை தெறிக்க ஓடிடுறான். எங்கிட்ட இருந்து இவனுக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்க பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து கொஞ்சம் கடைசி வரைக்கும் அந்த குடுப்பனையே இல்லாம நான் இப்படி புலம்பியே போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. என்னட்டி காலையிலே ஆரம்பிச்சியா உன் புலம்பல? இவனுக்காக புதுசா ஒருத்தி பிறந்தா வரப்போறா. ஏற்கனவே பிறந்துதான் இருப்பா. எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, யார்கிட்ட இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும்? அதுக்காக இந்த பிள்ளை இப்படி கரிச்சு கொட்டு கொட்டி பாவம்ட்டு இந்த பிள்ளை எலும்பா ஓடா தேஞ்சி போகுது. கண்ணுல பாக்காவல என்ன நீ சுருண்டு படுத்து கிடக்கு பாரு. அதானே என்னடா நாம இவங்கிட்ட ஆரம்பிச்சாச்சே, என்ன ஆளே காணுமேன்னு பார்த்தேன். நான் வந்தாச்சா? நீ இப்படி கொடுக்குற செல்லத்துலதான் இவன் இப்படி கெட்டு சீரழிஞ்சி போறான் பாத்துக்க. நீயாச்சும் கொஞ்சமாச்சும் அவனுக்கு புத்திமதி சொல்லக்கூடாதா? நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? சொல்லாமலா இருப்பாங்கிற? சொல்லதான் செய்யறேன். அதுக்காக தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கணுங்கிறியா? என்ன பண்ணி தொலைறது? எல்லாம் நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு மூதேவி கிடந்து டங்கு டங்குன்னு ஆடிட்டு கிடக்கல. அது ஆடாத ஆட்டெல்லாம் ஆடுறதை இவன் பார்த்து பார்த்துதான் மனசு வெறுத்து போய் கல்யாணம் காட்சினால அலறி அடிச்சு ஓடுறான். அது ஒழுங்கா இருந்தா இவன் வாழ்க்கையே நல்லா இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவளை போய் கிளின்னு கிளிப்பே. அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த பிள்ளை இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க. சரிட்டி, உன் கவலை ஒண்ணு எனக்கு புரியாம இல்ல. நீ தேவையில்லாம கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிடாத. இன்னைக்குதான் நம்ம மாமா வீட்டுக்கு போறோம்ல, அங்க போய் அவகிட்ட சொல்லி அவ மூலமா இவனுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைப்போம். காலகாலத்துல நடக்க வேண்டிய கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அதுக்காக நீ காலையில இப்படி நின்று புலம்பிட்டு இருக்காம உள்ள ஏதாவது சோழி கிடந்தா போய் பாருப்போ. அதானே ஆத்தா நம்ம மூலம் இப்படி சேர்ந்தே ஏதாவது இடகடமா பேசியே நம்ம வாயை அடைச்சிட வேண்டியது. நம்ம வாயை திறந்தாலே போதுமே இதுங்க ரெண்டுத்துக்கும். ஏதாவது குத்தம் வரன்னு சொல்ல வேண்டியது. ஐயோ இந்த பிள்ளை இப்படி துரும்பா இழைச்சிடுச்சம்மா. சாப்பிட மாட்டேங்குது. கை மருந்து ஏதாவது உரசி ஊத்த வேண்டியதான். அப்ப மாறு நல்லா பசி எடுத்து சோறு திங்கதான் பாப்போம். ஆமா உன் பிள்ளை கைப்பிள்ள பாரு. அதான் மருந்து குடிக்க மாட்டான். உன் மடியில கிடத்தி சங்கு மூலமா உரசு மருந்து உரசி அவன் வாக்குல ஊத்து. என்னடி காமெடி பண்றதா நினைப்பாக்க மனசுல பொட்டி போ. உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாரு. சும்மா பிள்ளைய கண்ணிலே காண விட மாட்டேங்கிறான். இவ இப்படி ஓயாம கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறதாலதான் இந்த பிள்ளை பகல்னு கூட பார்க்காம தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு என் நேரமா இப்படி வேலைன்னு ஓடுது. அதான் வீட்டுல ஒரு பொழுது தங்கவே மாட்டேங்குது. ஒரு நாள் கூட வீட்டுல தங்கவே மாட்டேங்குது. சேர்ந்தாப்ப 2 நாள் கூட இந்த பிள்ளைய கண்ணிலே காண முடியல. நாம வீட்டுல இருக்கதான் பேரு எங்க. அதான் இப்ப வீட்டுக்கு வந்திருக்க ஒரு 8 வந்து பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா அது பொறுக்க மாட்டேங்குது இவளுக்கு. இவ இப்படி இருக்கிறதால தான் இந்த பிள்ளையும் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட வீடு தங்கவே மாட்டேங்குது. உடனே பாரு நம்ம கிட்ட சண்டை பிடிக்கிறான். ஐயோ கிழிஞ்சிது போ. இப்படி ஒரு காய்கறிதா பிள்ளை நல்லா விளங்கிடும். இந்த பையன் என்ன கொஞ்சனதான் அவளுக்கு அங்க போறாம பொத்துக்கிட்டு வருது. என்ன இதுங்க 2 குசு குசுன்னு பேசுதுங்க. சரியா காதுல விழவே மாட்டேங்குது. காதை என்ன கொஞ்சம் நல்லா தீட்டி கேட்கணும். ஐயா உன் அம்மா உள்ள போயிட்டா. என்னமா மெதுவா கண்ணை தர. எப்படி உனக்கு மட்டும் தெரியும் நான் தூங்கவே இல்லைன்ட்டு? நீ யார வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா உன்னோட இந்த தாய் கிழவியை மட்டும் ஏமாத்த முடியாது. பாத்துக்க. பிள்ளை எதுக்காண்டி முழிக்குதுன்னு கூட ஒரு தாய்க்கு தெரியாம போகும். நான் உள்ள வரும்போதே பார்த்தேன். நீ முழிச்சுதான் கிடந்த. ஆனா உன் அம்மா சத்தம் போட்டுட்டு கிடக்கால, அவகிட்ட தேவையில்லாம வாயை கொடுக்க கூடாதுன்னு தான் உறங்குற மாதிரி நடிக்கிறேன்ட்டு எனக்கு ஒன்னும் தெரியாம இல்ல. அதான பார்த்தேன். அம்மானா அம்மா தான். அப்புறம் அவ சொல்றதுலயும் வாரே வா. இப்பதான் மேடம் மெல்ல பாயிண்ட்டுக்கு வராங்க. என்னமாதானே அவன் லட்சணம் தெரிய போகுது. நாம இம்புட்டுனால தலைப்பாட அடிச்சிட்டோம். அது அவளுக்கு புரியவே இல்லை. என்னமாதான் அவன் நோஸ் கட் கொடுப்பான். அப்பதான் இவளுக்கு தெரிய போகுது அவன் யாரு, நான் யாரு, அவ யாருன்னு. உன் வித்தையா என்கிட்டயே காட்டுற நீனு. நம்ம சொல்லும் போது புரியல. இப்ப நல்லா புரிஞ்சிருக்க அவளுக்கு. இந்த நோஸ் கட்லாம் தேவையா? என்ன நம்பல. நல்லா வேணுட்டி உனக்கு. இருக்கட்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி உறங்குற மாதிரி நடிக்கிறேன்ட்டு நானும் பாக்குறேன். பாப்போம். இந்த மேடம் இப்பதானே களத்துல இறங்கியிருக்காங்க. ஏனியாச்சும் நம்ம பிள்ளைக்கு ஒரு வழி பிறக்குதானு.